கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதாக அந்த பகுதியிலே வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் வருகை சமீபம் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், ஆங்காங்கே யுத்தத்தின் செய்திகளும், பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், கடல் கொந்தளிப்பும் காணப்படுகிறது. செய்தியின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகை சமீபம் என்பதனாலே அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதையே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே திவ்ய வாசகனாகிய யோவான் குறிப்பிடுகின்றார், மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று அந்த பகுதியிலே தேவதூதன் சொல்லுகிறதை யோவான் எடுத்து காட்டுகின்றார். வானத்தின் மத்தியில் பறந்து வந்த தேவதூதன் ஒருவன் மிகுந்த சத்தமிட்டு முக்கியமான காரியம் ஒன்றினை கூறினான் என்று யோவான் கூறுகிறார், இல்லைங்களா? மிகுந்த சத்தமிட்டு கூறினான், இல்லையா? அவ்விதமாக இருக்கிறபடினாலே அவன் தேவதூதன் மிகுந்த சத்தமிட்டு கூற காரணம் என்ன? சாதாரணமாகவே சொல்லியிருக்கலாம், அல்லது மெதுவாகவே கூறியிருக்கலாம். அவன் சொல்லும் காரியம் ஒரு சிலருடைய காதுகளில் விழாமல் போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இராமல் அவன் கூறும் காரியம் அனைவருடைய காதுகளிலும் விழ வேண்டும், எனக்கு தெரியாது என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அவன் இருந்தான், அந்த தூதன் இருந்தான். அதனால தான் அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று அந்த தூதன் அறிவிக்கின்றான். அனைவரும் கேட்டே ஆக வேண்டும் என்று நினைத்து அவன் கூறின காரியம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதாக நாம் காணப்படுகிறோம், இல்லைங்களா? அவ்விதமாக நாம் காணப்படுகிறோம். மட்டுமல்ல, அந்த செய்தி முக்கியமானது தான். தேவனுடைய நியாய தீர்ப்பானது ஒரு மனிதனுடைய நித்திய வாழ்வை தீர்மானிப்பதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பிலே நித்திய காலமாக மனிதன் வாழும் இடத்தை தேவனால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. அவர்தான் நியாய தீர்ப்பிலே நாம் எங்கு நித்திய காலமாக வாழ வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறபடினால்தான் இந்த வார்த்தையை அந்த தேவதூதன் சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று. வேதத்திலே இன்னொரு பகுதியில் நாம் காண்கிறோம், சிலுவை மரணத்திலும் கூட கள்ளன் கடைசி மணி துளி வேளைகளிலே அவன் மனம் மாறுகிறதை பார்க்க முடிகிறது. பிதாவே ரட்சியும் என்று சொல்லுகிறார், பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு அவனை அழைக்கிறதையும் காண முடிகிறது. எனவே மனிதர்கள் பூமியில் வாழும் காலத்திலே மனந்திரும்பி வாழ தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். கடைசி நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இதெல்லாம், இல்லைங்களா? தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போல வாழும் மனிதர்களுக்கு கடைசி நேரத்திலும் தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க அவர் தவறாதவராய் இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிகுந்த சத்தமிட்டு கூறும் தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் தான் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்லாதபடிக்கு வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் இதை குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவரை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கின்ற பாக்கியவான்களாக நாம் திகழ வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும்
பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.